சிறுவாணி ஆற்றில் மட்டுமின்றி பவானி ஆற்றின் குறுக்கேயும் கேரள அரசு தடுப்பணை கட்ட இருப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தி தடுப்பணை கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகளை கேரள அரசு தொடங்கிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அகழி, புதூர் ஆகிய ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பவானி ஆற்றின் குறுக்கே 5 தடுப்பணைகள் கட்ட திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பழங்குடியின மக்களின் விளைநிலங்களுக்கு தேவையான தண்ணீர் வழங்கும் வகையில் இந்த தடுப்பணைகள் கட்டப்பட உள்ளதாக கேரள விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தடுப்பணைகள் மூலம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவது எந்த வகையிலும் தடைபடாது என்று கூறப்பட்டாலும் தமிழக விவசாயிகள் கலக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். தடுப்பணைன்னு சொன்னால் ஒரு சின்ன தடுப்பணை தானுங்க. அது ஒரு 3 அடி ஹைட்டில் வரும். 3 அடி வளத்தையும் ஒரு 4 அடி அகலத்தில் தான் வரப்போகுதுங்க. விவசாயத்துக்குள்ள பாசன வசதிக்காக உள்ள தடுப்பணை மட்டும்தான். பின்ன எல்லாரும் சொல்கிற மாதிரி இது பெரிய டேமு அப்படி இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு போஷகாகாரம், ஒரு 2 தென்னை மரம் இருந்து, ஒரு 2 வாழை இருந்து, கொஞ்சம் ஏதாச்சும் கிருஷி பண்ணால் அவங்களுக்கு அங்கே கீரையெல்லாம் வச்சா அவங்களுக்கு போஷகாகாரம் கிடைக்கிறதுக்குள்ள உணவுக்கு தான் இந்த தண்ணி நாம் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு இங்கே பெரிய டேமெல்லாம் கட்டுறதில்ல, சின்னதாக செக்கு டேம் கட்டி அந்த தண்ணி நிறைஞ்ச உடனே உங்களுக்கு தான் வரும்.